வணக்கம். இது ஜேபியின் தையலகம். இன்றைக்கி நாம் ஒரு அழகான சுருக்குப்பை மாடலில் ஒரு மினி பேக் தைக்கலாம். ஓகேவா? ரைட். முதல்ல கைப்பிடி தைச்சிடலாம். கைப்பிடி 3 அங்குலம் அகலம், நீளம் 13 அங்குலத்தில் 2 பீஸ் எடுத்துக்கலாம். அதில் திக் ஷீட் ஒன்று, நல்ல கனமான ஷீட் ஒன்று மையப்பகுதியில் வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கலாம். மடக்கி எடுத்துட்டு 2 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். ரைட். இதே மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது உள் பாக்கெட் வச்சிடலாம். உள் பாக்கெட் 7 அங்குலத்துக்கு 5 அங்குலம் அளவுள்ள ஒரே ஒரு பீஸ் போதும். ஓகேவா? அதில் மேல் பாகம் மட்டும் இந்த மாதிரி மடக்கிக்கலாம். மடக்கிட்டு இங்கிருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இது நம்மளோட உள் பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு. கைப்பிடி ரெடி. இப்போது மெயின் பார்ட்டு 8.5 அங்குலத்துக்கு 10 அங்குலம் அளவுள்ள ஒரு பேப்பரில் பாட்டன் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாட்டனை யூஸ் பண்ணி இதே அளவுள்ள இதே அளவுள்ள 2 பீசஸ் கிளாத் எடுத்துக்கலாம். எந்த கிளாத்தில் நம்ம தைக்க போகிறோமோ அந்த கிளாத்தில் 2 பீசஸ் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்து 9க்கு 9 அங்குலம் அளவுள்ள 2 கிளாத் எடுத்துக்கலாம். 2 லைனிங் பீஸு எடுத்துக்கலாம். இப்போது சுருக்கு பை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ரைட் சைடு மேலே இந்த கிளாத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே வரைக்கும் ஒரு தையல். மெயின் கிளாத் பக்கமாக இந்த தையலை திருப்பி வச்சு இந்த இடத்துல ஒரு அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ இந்த கிளாத்ல இருந்து 1.5 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். சரியா அந்த கிளாத் தையல் போகுது இல்லையா, அந்த கிளாத்ல இருந்து 1.5 இன்ச் மார்க் அவுட் பண்ணிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இப்போ கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோடை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு திருப்பி இங்கே வரைக்கும் ஒரு தையல். இந்த தையல்ல இருந்து 3/4 அங்குலம் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் அவுட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு தையல். இப்போ இந்த பாகத்தை 2 மடக்கி மைய பகுதியை மார்க் அவுட் பண்ணிக்கலாம். மார்க் அவுட் பண்ணிட்டு மையப்பகுதியிலேருந்து இந்த பக்கம் 1.5 அங்குலம், அந்த பக்கம் 1.5 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். கைப்பிடியை மூட்டிடலாம். கைப்பிடி இந்த தையல் போகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு தையல், இந்த இடத்துல ஒரு தையல், 2 தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இங்கே வச்சு இந்த தையலை ஒட்டியும் ஒரு தையல் போடுறோம். எகெயின் இந்த தையல்லையும் ஒரு தையல் போடுறோம். 2 இடத்துல தையல் போட்டுக்கலாம். நடுவில் இருக்க கேப்பில் தையல் விழ வேண்டாம். ஓகேவா? ரைட்.
மார்க் அவுட் பண்ண பிளேஸ்க்கு அந்த பக்கம் நல்ல அடியில் லைனிங் கிளாத் முடிகிற இடத்துல வந்து வச்சிடுறோம். வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். அதை அப்படியே கொண்டு வந்து இந்த பக்கமும் இங்கேயும் திரும்பவும் இதுக்கு அடுத்து ஒரு தையல் போகுது இல்லையா, அந்த தையல்லையும் வச்சு அது மேலேயும் ஒரு தையல் போட்டு வந்துடலாம். இப்போ இந்த கிளாத் அப்படி விரிச்சு வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம உள் பேக்கெட் தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உள் பேக்கெட்டை ரெண்டாக மடக்கி அதுக்கு சென்டர் பாட் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். மார்க் அவுட் பண்ணிவிட்டு மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மையத்துக்கு நேராக இதோட சென்டரை வச்சுக்கலாம். வச்சுட்டு 3 பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரைட். இப்போ அலக்கா இருக்கிற அடிபாகத்தை சேர்த்து வச்சு ஒரு தையல் போடலாம். எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாம் கட் பண்ணிட்டு பேக்குக்கு ஒரு ஷேப் கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஒரு பாகம் ரெடி. உள் பாக்கெட் ரெடி. இதே மாதிரி இன்னொரு பாகத்தையும் தைச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது நம்மளோட 2 பாட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாட் மேலே இன்னொரு பாட்டை வைக்கிறோம். கைப்பிடியும் நேராக வச்சுக்கிறோம். வச்சுட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பாகத்தையும் பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போ அடிபாகத்தில் ஒரு தையல். பேக் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக திரும்பவும் இன்னும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி பேக்குக்கு ஒரு நல்ல ஷேப் கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பேக்கை திருப்பிடலாம். நம்மளோட பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரோப் கயிறு உங்ககிட்ட இந்த ரோப் இல்லைனாக்க இந்த கிளாத்லேயும் நம்ம ரோப் மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் கிளாத் எடுத்து இந்த மாதிரி ரோப்பாக தைச்சி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இங்கே ரோப் எடுத்துருக்கிறேன். ரோப் வந்து
22 இன்ச்சஸில் எடுத்துருக்கிறேன். இல்லை இந்த ஸ்டிச்சு போகுது இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்கு போகிறதுக்கு அடுத்த இடத்துல இதுவாக பொறுமையாக கிளாத்தில் இடையில எங்கேயும் ஓட்ட விழுந்துடாமல் பொறுமையாக கோர்த்துக்கலாம். இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் போகுது இல்லையா, இந்த இடத்துல வெளியேறி வந்துடலாம். இந்த ஸ்டிச்சஸில் குத்தி வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்துட்டு ஆப்போசிட் சைட் திருப்பிடலாம். திரும்பவும் அதே மாதிரி தான், இந்த தையல் போகுது இல்லையா, அதுக்கு அடுத்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடத்துல இங்கே தையல் போகுது இல்லையா, அந்த இடத்த வழியாக வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்துட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டு கரெக்டாக அது முடிகிற இடத்துல நாட் போட்டுக்கலாம். எடுத்து எக்ஸஸ் இருக்கிறத கட் பண்ணிடலாம். ரைட், இப்போது அதே மாதிரி திரும்பவும் கோர்த்துக்கலாம். திரும்பவும் கோர்த்துட்டு ஒரு பக்கம் கோர்த்துட்டோம் இல்லையா, இப்போ இந்த பக்கமாக ஆரம்பித்து அதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம் இல்லையா, அந்த ஹோல் வழியாகவே வெளியில் வந்துடலாம். அதே இடத்து வழியே வெளியில் வந்து திரும்பவும் அடுத்த கார்னர் வழியாக கோர்த்து இதே ஹோல் வழியாக ஏற்கனவே வந்திருக்கோம் இல்லையா, அதே ஹோல் வழியாகவே வெளியேறி வந்துடலாம். வந்துட்டு நல்லா அதே மாதிரி தான் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு கரெக்டாக எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு மீத இருக்க ரோப்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எஸ், இப்போது நம்மளோட பேக் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு சுருக்கு பை அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஷேப் கொடுத்துக்கலாம். போர்ட் ஷேப் கொடுப்போம் இல்லையா, கொடுத்தா இன்னுமே அழகாக. ரைட், ராங் சைட் போய் இந்த கார்னரில் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு ஒரு 1 இன்ச் மேலே கார்னரில் இருந்து 1 இன்ச் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். மார்க் அவுட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் சுருக்கு பை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மளோட சுருக்கு பை அழகாக ரெடி ஆயிடுச்சு. பேஸு மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.